Hi, good evening to everyone. Welcome back to Investment Achievement Training Academy. Disclaimer, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஏ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நிஃப்டி இன்றைக்கி ஒரு 266 புள்ளிகள் ஃபால் ஆகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சரிவு அப்படின்றத தான் டிக்ளேர் பண்ணலாம். ப்ராடர் மார்க்கெட்டோடைய சினாரியோ என்ன? ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்று கூட ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அட்வான்டேஜில் இருந்த ஸ்டாக்ஸ் 4 ஸ்டாக்ஸ், ஒரு ஸ்டாக் நியூட்ரல், பாக்கி இருக்கிற 45 ஸ்டாக்குமே பிடிச்சி வெளுத்து விட்டுருக்குறாங்க. இதில் பர்டிகுலராக ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆகாது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஹெச்டிஎஃப்சி விழுந்திருந்ததுன்னா இன்னும் மார்க்கெட்டை கீழே ட்ராக் பண்ணியிருக்கும். பாக்கி ஹெவி வெயிட்டேஜ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதுவும் டெக் கம்பெனிஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணோம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 304 புள்ளிகள் அவ்வளோதான் விழுந்திருக்கு. அதாவது நிஃப்டி 1% மேலே விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 0.51% தான் விழுந்திருக்கு. சரிவை தராமல் தாக்கு பிடிச்சி நின்னது அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். பேங்கிங் இண்டெக்ஸில் என்ன வெயிட்டேஜாக ஸ்டாக்கை லிஃப்ட் பண்ணி கொடுத்தது, மார்க்கெட்டை தக்க வச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பாக்கி ஹெவி வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐஎன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். மேஜர் ஃபால் கிடையாது. ஐசிஐசிஐ இன்றைக்கி இந்த கரெக்ஷன்லேயும் பாசிட்டிவ் 0.50% பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஐடிஎஃப்சி 1.75 பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பாக்கி எல்லா ஸ்டாக்ஸும் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அண்ட் தென் இன்றைக்கி மேஜராக விழுந்த இண்டெக்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மெட்டலில் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அப்படின்றது தான் சொல்லலாம். மோர் தென் 3.40% விழுந்த இண்டிசஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார் தான். இந்த மெட்டல் செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அட்வான்டேஜ், எது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் விடாமல் மொத்த ஸ்டாக்குமே அடித்து வெளுத்து விட்டுருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக நல்ல மேலே ஏறிட்டு போயிருந்த இந்துஸ்தான் காப்பர், அண்ட் தென் நேஷ்னல் அலுமினியம், இந்துஸ்தான் ஜிங்க், இண்டால்கோ, வேதாந்தா எல்லாமே ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணோம். இதுக்கு முக்கிய காரணகர்த்தா இந்த ஆயில் வார் தான். இந்த ஆயில் ரிஃபைனரி, இந்த ஆயிலுடைய கொள்கையில் தான் மார்க்கெட் பெரிய ஃபால் ஆச்சு. இது யாருடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப்போடைய வேலை. ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காரு. பில் த்ரெட்டன் என்னென்னு கொடுத்துருக்காருன்னா 500% டேரிஃப் போடுறோம், டார்கெட்ஸ் ரஷ்யன் ஆயில் பையர்ஸ் 500% டேரிஃப்ன்றது என்டிடிவி நியூஸில் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியா, சைனா, பிரேசில், இதுதான் மார்க்கெட்டை மிகப்பெரிய இம்பேக்டை கொடுத்தது. அண்ட் தென் அடுத்த கட்டம் நகர்வு எப்படி இருக்க போகுது, நிஃப்டியில் மறுபடியும் தாக்கு பிடிக்குமா இல்லை மீண்டும் அதில் பாதாளத்துக்கு செல்லுமா, என்ன ஏதுன்றது சார்ட்டில் பார்த்துருவோம். ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இங்கே மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இந்த சப்போர்ட்டை உடச்சா ஃபர்தர் ஃபால் வரும்னோம். எக்ஸாக்டாக சப்போர்ட் வந்துடுது. சப்போர்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹண்டிங் மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. நல்லாவே ஒரு உடச்சி வச்சுருக்காங்க. பட் இது கன்ஃபர்மேஷன் கேண்டலாக எடுத்துக்க முடியுமானா அடுத்த கேண்டலுடைய கன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சு தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் இப்படி ஒரு ஃபால் வர்றதுன்றது ரொம்பவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 8% ஆல் டைம் ஹையிலிருந்து தொடர்ந்து 4 நாட்களாக ஃபால் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இப்போது ரிலையன்ஸோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டே ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐயில் ஓவர் சோல்டு ஒரு ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் வந்திருக்கு. இந்த இம்பேக்ட் தான் நம்மளுக்கு நிஃப்டியில் எதிரொலிச்சிருக்கும். நீங்கள் கிளியராக பார்த்துருக்கலாம். இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து இங்கே ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அந்த 26,000 உடச்சதுன்னா ப்ரீவியஸ் டோஜி டைப் ஆஃப் கேண்டலுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லணும். நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டலாண்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இண்டெக்ஸ் இந்த கட்டத்தில் துண்டாக ஒரு கேண்டல் உடஞ்சிருக்கு. இது ஃபர்தராக ஃபால் வருமா? அதுக்கு ரிலையன்ஸ் இந்த செல்லிங் ஸ்டாப் ஆகணும். ரிலையன்ஸ் நாளைக்கு வீக்லி க்ளோசிங் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரணும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே உடச்சி ஒரு கேண்டல் வச்சாங்கன்னா டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான சினாரியோவாக இருக்கும். நிஃப்டிக்கு ரிலையன்ஸ் பக்கபலமாக நாளைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஆகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தர் கரெக்ஷன் வரும். ஆல்மோஸ்ட் 32%ன்றது ஓவர் சோல்டு டே வைஸில் ஆர்எஸ்ஐ. இப்போது இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ரிலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சுன்னா இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்? அப்போது இந்த ட்ரெண்டை உடச்சிடுச்சே பாலாஜி, ஃபர்தராக கீழே வருமா? இது கிளியர் ஒரு டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர். அது டைம் ஃப்ரேம், மினிமம் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்.
நெக்கை உடச்சோடனே மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னுட்டு நம்ம டார்கெட் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு 1 ஹவர் கேண்டலில் கிளியரான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ரீச் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு ஸ்விங் ஐ லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் தென் ஒரு ஹெட் அண்ட் தென் ஒரு ரைட் ஷோல்டர் நெக்லைனை உடச்ச உடனே மார்க்கெட் தடதடவென்று டார்கெட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து அரெஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதுக்கு வந்து நாளைக்கு ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணல, ஃபஸ்ட் ஆஃபில் ஃபால் ஆனாலும் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த சைக்காலஜி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஜோன் 25,750 இந்த ஜோன் ஒரு காலம் வரலாம். அதுக்கு கீழே வந்ததுனா தான் நிஃப்டி வந்து செல்லிங் ட்ரிகர்டு. அப்போது நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரவே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் போகுது. அதனால தான் சொன்னோம் இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் சைட்வேஸ் சாப்பினஸில் தான் சுத்தம்னுட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வந்து லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி உண்டு. இந்த செல்லிங் ப்ரெஷரில் பேனிக் செல்லிங்கில் அவசரப்பட்டு எக்ஸிட் பண்ணாதீங்க. அண்ட் தென் பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆகாமல் இருக்குது, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இவங்களுடைய சினாரியோ என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி வைஸில் ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டல் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்களே, ஒரு மைனர் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது, அதாவது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விழுந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லிங் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ரிவர்சலுக்கு உண்டான சைனில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப்ன்றது செல் ட்ரிகர்டு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் போத் பிளேயர்ஸ் ஆர் புஷிங் த மார்க்கெட் அப்படின்றது தான் சொல்லணும். எந்த பிளேயர் பக்கம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்லேயும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்னவா ஆகிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிளியராக ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் நாளைக்கு வீக்லி க்ளோசிங் சேம் இதே இடத்துலையே சஸ்டெயின் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீக் மண்டேல ஒரு அப்படியே பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்ந்ததுன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்குண்டான சினாரியோவாக இருக்கும். இந்த ட்ரெண்டை உடச்சா மட்டுமே 940 கீழே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தர் ஃபால் வரும். அப்படி ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும், அடுத்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்போ வந்து கிளியராக ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சேம் இந்த இடத்துல ஒரு பேனிக் செல்லிங் வரும்போது அவசரப்பட்டு எக்ஸிட் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ண வச்சது. ஸோ இந்த இடத்துல பொறுமையாக இருந்து பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் வீக்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னுட்டு. இவங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே நிற்க வச்சு மார்க்கெட்டை முடித்தாங்கன்னா பேங்க் நிஃப்டி அங்கே வந்து தப்பிச்சுக்கும், கீழே விழாது. அது வந்து நிஃப்டிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கிளியராக அந்த ட்ரெண்டிங் வாய்ஸில் தான் மார்க்கெட் மேலே போய்ட்டுருக்கு. கிளியர் ஒரு டயகனல் சப்போர்ட் அண்ட் தென் ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்படி போடு பாருங்க, மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி வரணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகபட்சமான கனெக்டிவிட்டி வரும்போது தான் அது வந்து வேலிட் ஆகும். ஒரு சேனல் வைஸில் மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக் போனவுடனே அங்கே ஒரு லாங் கன்சால்டேஷன், மறுபடியும் ஒரு ஹைக், மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன். இப்போ இங்கேருந்து ஃபால் ஆனாலும் இமிடியேட் சப்போர்ட்டான 59,300க்கு இமிடியேட் சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ இருக்கிற ஜோனே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். பட் வந்து இந்த கேண்டல் வந்து ஒரு செல்லிங் ட்ரிகர்டு அப்படின்ற ஒரு கேண்டல் தான். நாளைக்கு ஏதாவது வீக்னஸ் 59,650க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சுன்னா மார்க்கெட் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் வரும் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேயருங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 332 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். அப்போது ஹெச்டிஎஃப்சி அங்கே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஃபால் ஆகிறதுக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஒரு ஹண்டிங் மாதிரி வந்துட்டு போகலாம். அதை கேண்டல் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு எப்படி வருதுன்றது பார்த்து பொறுமையாக முடிவெடுப்போம். வீக்லி க்ளோசிங் எப்படி வைக்குதுன்னு பார்ப்போம். ப்ராடர் மார்க்கெட்டில் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்ணும். நன்றி, வணக்கம்.